வணக்கம், வெல்கம் டு மாணவன்.com. React.js tutorial சீரியஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா ரியாக்ட் ஈவெண்ட். இப்போ பேசிக்காக ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது நாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ மவுஸ் த்ரூவாக நம்ம கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது. இது மவுஸ் ஈவெண்ட். HTML பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்குது. விண்டோ ஈவெண்ட்டு, ஃபார்ம் ஈவெண்ட்டு, கீபோர்டு ஈவெண்ட்டு, மவுஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது. இப்போ நம்ம மவுஸில் டச் பண்ணுறோம் இல்லையா, அது கூட ஒரு ஈவெண்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்டில் எப்படி ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறது, ஹெச்டிஎம்எலுக்கும் ரியாக்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ரியாக்டோடைய டாக்குமெண்டேஷனில் போனீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது ஹெச்டிஎம்எல் ஈவெண்ட்டு, கீழே இருக்கிறது ரியாக்ட். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். என்னென்னா, இப்போது ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் ஆன் கிளிக் இருக்கு இல்லையா, இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஆன் கிளிக்கு, ஆன் டபுள் கிளிக்கு, ஆன் மவுஸ் டவுன் எல்லாமே இருக்கும். பட் இதிலலாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சின்டெக்ஸை அவங்க வேரி பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாதிரினா, ரியாக்டில் கேமல் கேஸாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆன் கிளிக்கில் இந்த சி இருக்கு இல்லையா, இது மட்டும் அப்பர் கேஸில் இருக்கும். கேமல் கேஸாக மாற்றிருக்கிறாங்க ரியாக்டில். ரெண்டாவது, இப்போ பேசிக்காக நம்ம ஒரு கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கணும், அதுக்கு ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம டபுள் கோட்டில் கொடுப்போம் ஹெச்டிஎம்எல்ல. ரியாக்டில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கர்லி பிளேஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி கொடுப்போம். இதுதான் பேசிக்காகவே ஹெச்டிஎம்எல் ஈவெண்ட்டுக்கும் ரியாக்ட் ஈவெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஹெச்டிஎம்எல்ல என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கோ, பேசிக்காக மவுஸ், கீபோர்டு, டச்சு, எல்லா ஈவெண்ட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், ரியாக்டில் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போது இந்த கோடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்போனண்ட். இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு மேலே இருக்கிற இந்த ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற இந்த கன்சோல் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் ரெண்டு டைப்பில் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். ஒன்று பேசிக்காக நார்மல் ட்ரெடிஷ்னல் ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு, இன்னொன்று மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் ஆரோ பேஸ்டு. இப்போது ஆரோ பேஸ்டு பண்ணும்போதும் உங்களுக்கு ஈவெண்ட்லலாம் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஃப்யூச்சரில் ஆரோ யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறது அதாவது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏன் இங்கே உங்களுக்கு ஆரோ பேஸ்டு ஃபங்க்ஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்போனன்ட் பண்ணும்போது, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ ஃபஸ்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன், ஐ எம் ஒர்க்கிங். செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஆரோ ஃபங்க்ஷன். பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த மெத்தடு கால் ஆகுது. இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஈவெண்ட். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாஸ் பேஸ்டு காம்போனண்ட்டில் எப்படி ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறது, இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் பேஸ்டு நம்ம ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணும்போது அதில் நிறைய பிளாக் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளாஸ் பேஸ்டு ஒரு காம்போனன்ட் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கிளிக்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், ஹேண்டில் மை கிளிக்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இந்த ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிறது நார்மலாகவும், ஹேண்டில் மை கிளிக்குங்கிறது நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதே ஆன் கிளிக் தான். பட் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் பேஸில் நீங்கள் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் கிளாஸ் பேஸுங்கிறப்போ நீங்கள் ஒரு மெத்தட், அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு முன்னாடி திஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுக்கணும். இப்போ பேசிக்காகவே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும், எதுக்கு நம்ம திஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது திஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் கிளாஸோடைய எல்லா ஸ்கோப்பும் அதுக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள console.log this அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போது இதை ரன் பண்ண போகிறேன். இப்போது இந்த லாகின் பட்டனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய லாகின் ஈவெண்ட்டுங்கிறது தான் பேரண்ட்டு, இதுக்குள்ளேயே நான் கால் பண்ணுறேன். இப்போது லாகின் பட்டன் இம்போர்ட் செக்ஷனில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கால் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிளிக் மீ அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பட்டன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். அதாவது நான் console.this அப்படிங்கிறதுக்குள்ளே
ஹேண்டில் மை கிளிக், அந்த கிளாஸ் சம்மந்தமான எல்லா விஷயமும் இங்கே இருக்கும். அப்போ திஸ் அப்படின்னா யாருன்னா அந்த கிளாஸோடைய ஒரு டான்னு நம்ம சொல்லிக்கலாம். காரணம் என்னன்னா அந்த கிளாஸில் இருக்கிற எல்லார பற்றியும் இந்த திஸ்ஸுக்கு தெரியும். இப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தடெல்லாம் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கிளிக் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பட்டன் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே ரிட்டர்னுக்குள்ளே இருக்குது. இப்போ இது வேறு பிளாக்கு, இந்த ஹேண்டில் கிளிக்குங்கிறது வேறு பிளாக்கு, ரெண்டு தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் யார் லிங்க் பண்ணுறா அப்படின்னா திஸ்ஸுக்கு தான் தெரியும் ஹேண்டில் கிளிக்கு எங்கே இருக்குன்னு. அப்போது நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும் போது நீங்கள் ஹேண்டில் கிளிக்கை கால் பண்ணுறீங்கன்னா யார் த்ரூவாக கால் பண்ணுறீங்க? திஸ் த்ரூவாக பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து கிளாஸ் பேஸ்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஹேண்டில் மை கிளிக் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சேம் ஆரோ ஃபங்க்ஷனு. இப்போ இதை கால் பண்ணும்போது என்ன நடக்கணும், இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஈன்னு போட்டிருக்கேன். ஈனா ஈவெண்ட் பேராமீட்ரு. இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா இந்த ஈவெண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணும். இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் மை கிளிக் அப்படிங்கிறத நான் கால் பண்ண போகிறேன். இந்த பட்டனில் இப்போ ஹேண்டில் மை கிளிக்கை நான் கால் பண்ண போகிறேன். இப்போ நான் கிளிக் மீ அப்படின்னு கொடுத்தோடனே கிளிக் ஆகுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் என்ன நடந்தது, என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்ததுங்கிற விஷயம் வரைக்கும் ரியாக்ட் பாஸ் பண்ணிவிடும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணும் போது அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த மாதிரியான ஈவெண்ட் நடந்தது அப்படிங்கிற விஷயம் பை டிஃபால்ட்டாகவே பாஸ் ஆகும். நீங்கள் இங்கேருந்து பாஸ் பண்ண வேணாம். என்ன மாதிரினா மவுஸ் ஈவெண்ட்டா இல்லை டச் ஈவெண்ட்டா அப்படிங்கிற எல்லாமே அந்த ஈங்கிறது நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈவெண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம், இட்ஸ் XYZன்னு கூட கொடுத்துக்கலாம். அப்படி என்னென்னா ஒரு பேராமீட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்ன இருக்குன்னா ஈவெண்ட்டு, என்ன ஈவெண்ட் நடந்துச்சுன்னு நீங்கள் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். இது எதுக்குன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணும் போதோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணனாலும் உங்களுக்கு ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வரப்போகிற வீடியோவில் இந்த ஈவெண்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன ஐடியா இருக்கணும், இந்த அப்படின்னா இங்கேருந்து பை டிஃபால்ட்டாக ஈவெண்ட் பேராமீட்டர் இருக்கும். அதுக்குள்ளே ஈவெண்ட் ரிலவெண்ட்டாக எந்த மாதிரி ஈவெண்ட் நடந்துங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிளிக் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஈவெண்ட்டு எந்த லொக்கேஷன்லேருந்து நடந்துச்சு எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும், இன்க்ளூடிங் டைம் ஸ்டாம்ப் வரைக்கும் இருக்கும். இது ஃப்யூச்சர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது ஈவெண்ட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த டாட் பைண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி டாட் திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது நான் யூஸ் பண்ணாட்டியும் பண்ணலினாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். இப்போது நான் கிளிக் மீ, எனக்கு அதே அவுட்புட் தான் வருது. இந்த பைண்ட் திஸ் யூஸ் பண்ணலை, நார்மலாக இருக்குது. அப்பயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சரி, அப்போ எதுக்கு வந்து பைண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஈவெண்ட்டில் ஹேண்டில் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹேண்டில் கிளிக் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு கன்சோல் டாட் லாக் திஸ் போட்டிருக்கிறேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன், கால் பண்ண போகிறேன். ரைட்டா, இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மெத்தட் இஸ் ஒர்க்கிங்னு வரும். ரெண்டாவது கன்சோல் அன்டிஃபைன்டுன்னு வரும். இப்போது இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இந்த கன்சோலை கூட நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ கன்சோல் டாட் லாக் திஸ் இருக்குது. இப்போ இந்த பட்டன் த்ரூவாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா அந்த திஸ்ஸு வந்து கரண்ட்டாக என்ன ஆக்டிவாக இருக்கிறது வரணும். இப்போ கிளிக்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் வரும். அப்போ திஸ்னா என்னன்னே அந்த பிளாக்குக்கு தெரியல. சரி, இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள ஒரு லாக் டாட் திஸ் போட்டிருக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு கன்சோல்குள்ளே போயிட்டு கன்சோல் டாட் லாக் திஸ் கொடுக்குறேன். இப்போ பை டிஃபால்ட்டாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சோல்லேருந்து திஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இது 2 times எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட் இது வந்து ரியாக்டோடைய மெக்கானிசம். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரி பண்ணிக்காதீங்க 2 times ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் திஸ்ன்னு போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வருது கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே போடும்போது. அதுவே நான் வந்து ஒரு ஹேண்டில் கிளிக்குங்கிற மெத்தடுக்குள்ளே திஸ்ன்னு போடும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வருது, அன்டிஃபைன்டு வருது. அப்போ திஸ்ஸுங்கிறது வந்து இந்த ஹேண்டில் கிளிக்கு தெரியல. ரைட்டா, தெரியல. இப்போ இன்னொரு விஷயம் பண்ணலாம். இந்த ஹேண்டில் கிளிக்கை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போடுறேன் நான். ரைட்டா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போடுறேன்.
இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போட்டவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஹேண்டில் கிளிக் இஸ் நாட் டிஃபைன் தான் வரும். காரணம் என்னன்னா அது எங்கே இருக்குன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், திஸ் கீவேர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோப் கிரியேட் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பட்டன் ஒர்க் ஆகும். அப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே திஸ்ஸுங்கிறது ஆக்டிவாக இருக்குது. அப்போ திஸ் யூஸ் பண்ணி நான் ஹேண்டில் கிளிக்கையும் ஹேண்டில் பண்ணுறேன். பட் இதே விஷயத்த பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வெளியில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ஒர்க் ஆக மாட்டேது. சரி, அப்போ அது எப்படி, அது வந்து அப்போனா திஸ்ஸுங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல். வெளியில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பைண்ட் பண்ணணும். வெளியில் யூஸ் பண்ணும்போது பைண்ட் பண்ணணும். அதை பற்றியான ஒரு டீட்டெயில் தான் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நான் கொடுக்க போகிறேன். இப்போது ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போது அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட். இப்போ ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுதா ரியலி வந்து இந்த பைண்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேண்டில் கிளிக்குள்ளே ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணுறேன் செட்டு ஸ்டேட் யூஸ் பண்ணி. அப்போ செட்டு ஸ்டேட் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற இந்த ஸ்டேட்டு மாடிஃபை பண்ணால் நான் திஸ் யூஸ் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் திஸ் அப்படிங்கிறது அன்டிஃபைன்னு வந்துச்சு. அப்போது திஸ்ஸுங்கிறது நான் இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து திஸ்ஸை வந்து இந்த ஹேண்டில் கிளிக்கு வந்து புரிய வைக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஹேண்டில் கிளிக் டாட் பைண்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த எக்ஸசைஸை நம்ம டீப்பாக பார்க்கும்போது இந்த பைண்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இதையும் நான் பேரண்ட்டோடைய காம்பனண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். இப்போது நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது, ரைட்டா? அப்போது ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்லேருந்து அந்த ஸ்டேட்டை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோடய ஈவெண்ட்டோடைய இனிஷியல் ஸ்டேட்டு 0வாக இருக்குது. நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போது நல்லா கவனமாக பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனில் இந்த பைண்டை மட்டும் தூக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அந்த ஃபங்க்ஷன் வந்து பைண்ட் இல்லாமல் ஒர்க் ஆச்சு. பட் இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த பைண்டை தூக்கிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணுங்களேன், எனக்கு எரர் வரும். என்ன வரும்? டைப் எரர், த கெனாட் ரீட் ப்ராப்பர்ட்டி செட் ஸ்டேட் ஆஃப் அன்டிஃபைன் அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது இந்த ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா செட்டு ஸ்டேட் கொடுத்துருக்கீங்க. அது என்ன கொடுத்துருக்கீங்க, திஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், திஸ்ஸுங்கிறது ஒர்க் ஆகலை. ஹேண்டில் கிளிக்கு திஸ்னா யாருன்னே தெரியாது. அப்போ முதல்ல ஹேண்டில் கிளிக்கு நம்ம திஸ்னா யாருன்னு புரிய வைக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹேண்டில் கிளிக் டாட் பைண்ட், பைண்ட்னா பைண்ட் பண்ணுறோம், திஸ்ங்கிறத தெரியப்படுத்துகிறோம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் திஸ் டாட் ஹேண்டில் லாக் பைண்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த எரரும் வராது. சரி, இந்த பைண்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த பைண்டை வந்து இங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இப்போது என்ன பண்ணலான்னா குட் ப்ராக்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் லெவலில் பைண்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் லெவலில் திஸ் டாட் ஹேண்டில் கிளிக் பைண்ட். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஈவெண்ட் பட்டன் கிரியேட் பண்ணும் போது பைண்ட் பண்ணுறதை விட கன்ஸ்ட்ரக்டரில் பைண்ட் பண்ணுறது தான் குட் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் வந்து பட்டன் எங்கே க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கேயும் பைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணலாம், நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் லெவல்லையும் பைண்ட் பண்ணலாம். சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கேயே நான் ஹேண்டில் பண்ணுறேன் பைண்ட் திஸ். சரி, இப்போது இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, இது நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் பைண்ட் பண்ண தேவையில்லை. எப்படி இது ஆரோ ஃபங்க்ஷனாக பண்ணுறது, ஈக்குவல் டு, இப்போது இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அந்த மெத்தடை கால் பண்ணுறீங்கன்னா பைண்டு தேவையில்லை, உங்களுக்கு ஒர்க் ஆகும்.
அப்போது நீங்கள் உங்களுடைய மெத்தட் ஆரோ ஃபங்க்ஷன் பேஸ்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போது இன்னொரு வே இருக்குது. இப்போ நீங்கள் பைண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போது நீங்கள் இங்கே ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கனாலும் பைண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பைண்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நீ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நார்மலாக HTMLக்கு கால் பண்ணுவீங்களே அந்த மாதிரி ஒரு பேரந்தசிஸ் போட்டால் அப்படி தான் இது ஒர்க் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போது ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பட்டன் க்ரியேட் பண்ணும் போது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணும் போதும் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பைண்டு யூஸ் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இப்போது நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலை, இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெத்தடு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வரும். இப்போ என்ன எரர் வருதுன்னா, இந்த ஒரு எரர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்டேட் திஸ் கேன் பி வென் காம்பனன்ட் ரிப்பீட்லி கால்ட் செட் ஸ்டேட், இந்த மாதிரியான எரர்லாம் வரும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முக்கியமாக என்னென்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ராங் சின்டெக்ஸாக போய்டும். ஏன்னா இது ஆரோ ஃபங்க்ஷனில் நீங்கள் ப்ராக்கெட் போடக்கூடாது. ஒருவேளை ப்ராக்கெட் போட்டிங்கன்னா நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் வேல உங்களுக்கு வந்து கால் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் நார்மலாக நம்ம HTML அந்த பிஹேவியர் வரும். ஒரு மெத்தடு கால் பண்ணுறோன்னா நம்ம நார்மல் பேரந்தசிஸ் போடுவோம். இப்போ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் திஸ் டாட் ஹேண்டில் இந்த பேரந்தசிஸ் போடக்கூடாது. டாட் பைண்ட் திஸ். இப்போ பாருங்கள் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அப்போது இந்த பைண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த ஹேண்டில் கிளிக்குள்ளே திஸ் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். திஸ்னா யாரும் தெரியாது. அப்போ நீங்கள் வந்து அந்த திஸ்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க, பைண்ட் பண்ணி விடுறீங்க. இவர் தான்ப்பா, இவர்கிட்ட எல்லாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்டில்களுக்கு தெரியப்படுத்துறீங்க ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது. அவ்வளோதான். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது பைண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆரோ ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பைண்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பைண்ட் அப்படிங்கிறது பட்டன் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். உங்களுக்கு ரியாக்ட் ஈவெண்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என் கூட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் இருக்குது. டெலிகிராம் லிங்க்கில் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எந்த வாட்ஸ்அப் குரூப் அவைலபிளாக இருக்கோ அதில் உங்களை நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறோம். நீங்கள் என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு குவாலிட்டியாக தமிழில் நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ரியாக்டில் நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாலும் நீங்களே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.